சவுதியில் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கவலையை தெரிவித்தனர். உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கவும் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உயிரிழந்த மீனவர் உடலை கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடித்து தொழில் ஈடுபட்டு வந்தார்கள். மீன்பிடி தொழிலில் இவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இவர்களை ஈரானிய கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து வாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். 4 பேரவைத் தலைவர்களை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி 17/6/2026 அன்று ஆந்திர அரசு அதிகாரிகள் காசிமேட்டைச் சேர்ந்த 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தோடு அந்த படகில் சென்ற 80 பேரையும் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் என்று பல உறுப்பினர்கள் அவசியம் கருத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பில் நான் முக்கியமாக கருதுவது, முந்தைய பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. கவன ஈர்ப்பு என்று கொடுத்து விட்டு 10 நாள் ஆகிறதே, 15 நாள் ஆகிறதே, அப்புறம் கவனத்தை ஈர்ப்பது என்பது அவசியத்தை கருதித்தானே என்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் இந்த அவையில் சொன்ன ஒன்றை நான் ஒரு குறிப்பாக படித்து அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு அறிவிப்பை கொடுத்திருக்கிறேன், பேச வேண்டும் என்கிறார். நீங்கள் அந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவரை பேச அழைக்க வேண்டும். முதலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்று பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நிகழ்ந்த பிறகுதான் அனுமதிக்க வேண்டும். அறிவு கொடுத்த உடனேயே இதில் பேச அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் முதலில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுத்த நோட்டீஸை, அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்களா, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டுதான் பிறகுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பேசுங்கள் என்று சொல்லலாம் என்று ஒரு விதி, ஒரு மரபு. ஆனால் துறையிடமிருந்து அந்த பதில்களெல்லாம் வரப்பெற்றவுடன் எடுத்துக்கொள்வதுதான் மரபாக இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவசியத்தை கருதி இதில் எத்தனை அக்கறையோடு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது எவ்வளவு அக்கறையோடு நமக்காக குரல் கொடுக்கின்றால் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அது இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் மென்ஷன் செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். இப்போது பதிவு செய்திருக்கின்றீர்கள். உரிய நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட்டு பிறகு விரிவான விளக்கமான அறிக்கையோ பதிலோ கிடைத்த பிறகு அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேரம் 0 ஹவரில் இதுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் எல்லாமே முக்கிய பிரச்சனை குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது வழக்கம். நீங்கள் இப்போ வந்து கவன ஈர்ப்பை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதே போல் நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அது அரசுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் கொண்டு வருவது மரபு. அதையும் தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று கவனத்தில் வைக்க நான் சொல்ல வந்தது 55 விதியின் கீழ் எழுத்துப்பூர்வமாக நீ கொடுக்கப்படுகிற அறிவிப்புக்குத்தான் நான் பதில் சொல்லி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உறுப்பினர், நீங்கள் சொன்ன தீர்ப்பை ஒரு இடத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட இதில் இன்னொரு முக்கியம் இருக்கிறது. நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ 55 விதிங்கள் கொடுக்குற பொழுது அது துறைக்கு அனுப்பி அமைச்சர்கள் அதற்கு உரிய பதில் தர வேண்டும் என்பதற்காக காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் மொழிய, அதே ஒரு காலகட்டங்களிலே உங்களை போன்ற நம்முடைய காளிமுத்து அவர்கள் இந்த பகுதியில் அப்போ சேர உண்டு. அவர் வந்து இருக்கும்பொழுது தான், அதுக்கு முன்னால் கிடையாது. அதிலிருந்து அவசர முக்கியத்துவம் கருதி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மாற்றப்பட்டது. அதனால் ஒரு அவசரம் கருதி தான் சில பிரச்சனைகள் நாங்கள் எழுப்புகிறோம். அது போய் ஒரு 15 நாள் சென்று 20 நாள் சென்று அதுக்கு பதில் வந்தால் அதுக்கு பொருள் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த நாங்கள் 55 தான் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இருக்குது. அதை சிறப்பு கவனமாக்குற அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் சிறப்பு கவனமாக அவசரத்தை கருதி எடுத்துக்கணுன்றதான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது.
அண்ணன் துரைமுருகன் சொல்றது 55 ரெகுலரா வரதுக்காக தான் அவர் சொன்னாரே ஒழிய சிறப்புக்கு அவரது நீ கட்டாயம் எடுத்துக்கணும். நான் இல்லை, நான் சொன்னதும் 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானமாக நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருப்போம் என்று நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே இருமுறை இதே அவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சிலவற்றை ஏற்றுக்கொண்டு நாம் விவாதித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நடைமுறை தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்கு என்ன சொல்றாருன்னா, கவன ஈர்ப்பு அறிவிப்பு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பதில் வரவில்லை, பதில் வந்த பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆகையினால் பதில் இன்றைக்கு வந்துவிட்டது என்றால் அடுத்த நாளைக்கே நான் 0 ஹவரில் பதில் சொல்லுங்கள் என்று நான் அவர்களை பதில் சொல்லுகிறேன். அதோடு கூடுதல் செய்தியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்னும் 3 நாட்கள் உரையாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு குறித்து நீங்கள் அதில் பேசி மாண்புமிகு அமைச்சரிடம் பதில் பெறுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது என்று உங்கள் நலனுக்காக சொல்லுகிறேன். அவர் சொல்ல வந்தது என்னென்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எங்கள் ஊரில் ஒரு கால்வாய் உடைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, உடனே நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறதில் உடனடி நடவடிக்கை தேவை என்று. இந்த ஊரில் பழுதாகி கொண்டிருக்க கட்டடம் 10 ஆண்டு காலமாக இருக்கிறது, அது மாணவர்கள் விழுந்து விடுமோ என்ற கவலை இருக்கிறது. இதுக்கு பதில் தேவை என்றால் பதில் வந்திருக்கிறதா என் அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், பதில் சொல்கிறார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக நிறைய உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற பிரச்சனையில் உடனடியாக பதில் தர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுகிற போது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்து அதை பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு மென்ஷன் பதிவு செய்வதற்கு மட்டும் நான் அனுமதி அளிக்கிறேன் என்று சொன்னேன். ஒவ்வொரு உறுப்பினராக சொல்லலாம். சட்டமன்ற விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சார்ந்த மீனவர் 4 பேர், அதில் ஒருவர் மாவீரன் 38. அவர் சவுதி அரேபியாவில் கடல் பகுதியில் ஈரான் கடல் கொள்ளையால் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். அரசு எவ்வாறு நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதை பேரவை மூலமாக அறிய விரும்புகிறேன். சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவர் கிராமத்தை சார்ந்த பக்ரி மகன் மாவீரன் வயது 39. சீர்காழி தாலுகா கீழமூர்கரை கிராமத்தை சார்ந்த கோவிந்தசாமி மகன் சங்கர். சீர்காழி தாலுகா திருமலை வசல் கிராமத்தை சார்ந்த சாமித்துறை மகன் பால்ராஜ். கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மூர்த்தி மகன் மணிகண்டன் ஆகிய 4வரும் சவுதி அரேபிய நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்றவர்கள். அங்கே ஈரானிய கடற்கொள்ளையர்களால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவருடைய துப்பாக்கி சூட்டிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர் பகுதியில் இருக்கிற மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது ஏற்படுகிற ஆபத்துகளை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. சவுதி அரேபியாவில் இது போல அடிக்கடி நடந்து பல மாதங்கள் கழித்து உடல்கள் ஊருக்கு வருகிறது. ஆகவே இது குறித்து அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியா கடல் பகுதியில் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் ஆழ்கடல் பகுதியிலே மீன் பிடிக்கும் போது மாவீரன் என்ற தமிழ்நாட்டு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 3 பேர் படுகாமைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் சித்திரவதை செய்யப்படுகின்றனர். ஆகவே தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை இருக்கிறேன். மீனவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில், சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்தது பற்றிய குறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் வயது 45, சங்கர் வயது 40, பால்ராஜ் வயது 38 மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 30 ஆகியோர் கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன் பிடித்தொழில் நியமித்ததாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் கடந்த 10/8/2026 அன்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபியா ராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும்
காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்.